ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം 5ാவது സ്കന്ധത്തിലെ 15ാவது അധ്യായം. வியாசபகவானாக்கும் ஜனமேஜயனுக்கு கதைகளை வர்ணிக்கிறார். அப்படிங்கிறதுனால வியாச உவாஜா 1வது ஸ்லோகம். தௌ தயா நிஹதௌ ஸ்ருத்வா மகிஷோ விஸ்மயான்விதா பிரேஷயாமாஸ தைதேயாம் தத்வதார்த்தம் மகாபலான். தௌ தயா நிஹதௌ ஸ்ருத்வா மகிஷः விஸ்மய அன்விதः பிரேஷயாமாஸ தைதேயான் தது வதார்த்தம் மகாபலான். தேவி அசுரர்கள் 2 பேரையும் கொன்னா அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அதிசயம் அடைந்த மகிஷாசுரன் தேவிய கொல்லறதுக்காயிட்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அசுரர்களை சொல்லி அனுப்பினான். 2வது ஸ்லோகம். ஆசீலோமபிடாலாக்ய பிரமுகான் யுத்ததோர்மதான் சைன்யேன மகதாயுக்தான் சாயுதான் சபரிச்சதான். யுத்த பராக்கிரமிகளான அசிலோமன், பிடாலாக்யன், இப்படி பேர் இருக்கிற 2 பேரையாக்கும் அனுப்பினார். ராஜ சின்னங்களும் ஆயுதங்களும் தரிச்ச பெரிய சைன்யத்தோடு கூடிட்டு தேவி கிட்ட சொல்லி அனுப்பினான் மகிஷாசுரன் அசிலோமனையும் பிடாலாக்கியனையும். 3வது ஸ்லோகம். தே தத்ர தத்ருஷோர்தேவே சிம்ஹஸ்யோபரி சம்ஸ்திதாம் அஷ்டாதசபுஜாம் திவ்யாம் கட்ககேடகதாரிணே. 18 கைகள் இருக்கிற திவ்ய ஸ்வரூபிணியான தேவி வாளும் பரிஜையும் கையில வச்சுண்டு யுத்த பூமியில சிங்கத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறத அசிலோமனும் பிடாலாக்கியனும் பார்த்தா. 4வது ஸ்லோகம். ஆசீலோமாக்ரதோ கத்வா தாமுவாஜ ஹசன்னிவா வினயாவனதசாந்தோ தேவீம் தைத்யவதோத்யதாம். ரொம்ப ரொம்ப பவ்யதையோடு கூடிட்டு சாந்த ஸ்வரூபத்துல அசிலோமா அப்படிங்கிற அசுரன் அசுரர்களை நிகிரகிக்கிறதுக்கு ரெடியா நிற்கிற தேவியோடு முன்னால போயிட்டு சிரிச்சுண்டு சௌமியமாயிட்டு தேவி கிட்ட இப்படி சொன்னான். அசிலோமா என்ன சொன்னான் அப்படின்னு சொல்றதுனால அடுத்த ஸ்லோகம் அசிலோம உவாஜா. 5வது ஸ்லோகம். தேவி ப்ரூஹி வஜ சத்யம் கிமர்த்தம் நிஹ சுந்தரே ஆகதாசி கிமர்த்தம் வா ஹம்சி தைத்யான் நிராகதா. ஸ்வயமா பிரகாசிக்கிறவளே தேவி, ஸ்வராடாயிட்டு இருக்கிறவளே, உண்மைய சொல்லு அழகி, நீ என்னத்துக்காக்கும் இங்க வந்திருக்காய்? எந்த தவறும் செய்யாத அசுரர்களை என்னத்துக்காக்கும் இப்படி நீ கொன்னு குவிக்கிறாய்? 6வது ஸ்லோகம். कारणं कदयाद्यत्वं त्वया सन्तिं करोम्यहं
காஞ்சனம் மணிரத்னானி பாஜனானி வராணி ச. இப்படி எல்லாரையும் கொல்லறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இப்ப சொல்லு. உன் கூட யுத்தம் செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நம்ம ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடலாம். சொர்ணவும் ரத்னமணிகளும் ரத்னங்களும் உத்தமமான பாத்திரங்களும் இப்படின்னு 7வது ஸ்லோகம். யானி இச்சசி வராரோஹே யானி இச்சசி வராரோஹே गृहीत्वा गच्छ माचिरं किमर्थं युद्धकामासि दुःखसन्तापवर्धनम्. இப்படி என்னெல்லாமாக்குமோ நீ ஆசைப்படுறாய், அதெல்லாம் எடுத்துண்டு ஏ அழகி உடனடியா இங்கேருந்து போ. உன்னை கொல்லறதுக்கு எனக்கு மனசு வரலை. என்னத்துக்காக்கும் இப்படி துக்க கிளேசங்களை ஜாஸ்தி பண்ணுற யுத்தம் செய்யறதுக்கு நீ ஆசைப்படுறது. 8வது ஸ்லோகம். கதயந்தி மகாத்மானோ யுத்தம் சர்வசுகாபஹம் கோமளே அதீவதே தேஹே புஷ்பாகாதா சகே பிருஷம். கோமளே தீவதே தேஹே புஷ்பாகாதா சகே பிருஷம். சர்வ சுகங்களும் கெடுத்துறதாக்கும் யுத்தம் அப்படின்னு அறிவு இருக்கிற ஞானிகள் எல்லாம் சொல்றா. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பூவால தொட்டா கொடியும் தாங்க முடியாம இருக்கிற சாஃப்டா இருக்கிற உன்னோடு இந்த சரீரத்துல. 9வது ஸ்லோகம். கிமார்த்தம் சஸ்திர சம்பாதான் சஹசீதி விசிஸ்மியே சாதுர்யஸ்ய பலம் சாந்தே சததம் சுகசேவனம். சஸ்திரத்தால அடிபட்டு என்னத்துக்காக்கும் நீ சிரமப்படணும் அப்படின்னாக்கும் நான் இப்போ ஆச்சரியமா நினைச்சு பார்க்கிறேன். சாமர்த்தியத்தால நிம்மதி அப்படிங்கிறத கிடைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். எப்பவும் சுக அனுபவம் அப்படிங்கிறதாக்குமே நிம்மதி, அதாக்குமே வேண்டியது. 10வது ஸ்லோகம். தத் கிமர்த்தம் துக்கஹேதும் சங்கிராமம் கர்த்துமிச்சசி சம்சாரேத்ர சுகம் கிராஹ்யம் துக்கம் ஹேயமிதே ஸ்திதி. அதனால என்னத்துக்காக்க துக்க காரணமா இருக்கிற யுத்தத்தை செய்யறதுக்கு நீ ஆசைப்படுறாய். சுகத்தை ஸ்வீகரிச்சுண்டு துக்கத்தை ரிஜெக்ட் பண்ணணும். இதாக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வியவஸ்தை. 11வது ஸ்லோகம். தத் சுகம் த்விவிதம் ப்ரோக்தம் நித்யாநித்ய பிரபேததா ஆத்மஞானம் சுகம் நித்யம் அநித்யம் போகஜம் ஸ்மிருதம். அந்த சுகம் அப்படிங்கிறது நித்திய அனித்திய பேதம். அதுக்கு தகுந்த மாதிரி 2 விதத்துல இருக்கு. ஆத்ம ஞானமாக்கும் நித்தியமான சுகம், இந்த பூமியிலேருந்து கிடைக்கிற சுகமாக்கும் அனித்தியமான சுகம். ஒரு அசுரனாக்கும் இந்த மாதிரி தத்துவங்களை எல்லாம் தேவிட்ட சொல்லறான் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அசுரர்களிலையும் தத்துவ ஞானம் இருக்கிறவாளெல்லாம் இருக்கத்தான் சேரா. 12வது ஸ்லோகம். நாசாத்மகம் து தத்யாஜ்யம் வேதசாஸ்திரார்த்த சிந்தகை சௌகதானாம் மதம் சேத்வம் ஸ்வீகரோஷி பரானனே. ஏ அழகி, நான் சொல்றத கேளே. வேத சாஸ்திரங்கள் எல்லாம் தெரியறவா,
பிரபஞ்ச சௌக்கியத்திலேருந்து உண்டாகிற அனித்திய சுகத்தை உபேட்சிக்கணும். இனி நித்திய ஞானமாக்கும் நீ ஸ்வீகரிக்கிறாய் அப்படின்னாக்கா அனித்திய சுகங்களை உபேட்சிக்கணும். அது இல்லை அனித்திய சுகமாக்கும் நீ ஸ்வீகரிக்கிறாய் அப்படின்னாக்கா 13வது ஸ்லோகம். ததாபி யௌவனம் பிராப்ய புங்க்ஷ்வ போகானனுத்தமான் பரலோகஸ்ய சந்தேஹோ யதி தேஸ்தி கிருஷோதரே. அனித்திய சுகம் அப்படிங்கிறதுல சொர்க்கம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அதனாலேயே யௌவனத்தால இருக்கிற சுகபோகங்களை அனுபவிக்கணும். பரலோகத்தை சம்பந்திச்சு நீ சந்தேகப்படுறாய் அப்படின்னாக்கா அழகி. 14வது ஸ்லோகம். ஸ்வர்கபோக பராநித்யம் பவபாமினி பூதலே அனித்யம் யௌவனம் தேஹே ஞாத்வேதி சுகிருதம் சரேது. பூமியில சொர்க்கம் அப்படிங்கிற சுகத்தை அனுபவிச்சுண்டு எப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கணும். இந்த சரீரத்துல யௌவனம் அப்படிங்கிறது சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு எப்பவும் சுகிருத கர்மங்களில இன்வால்வ் ஆகணும். 15வது ஸ்லோகம். பரோபதாபனம் காரியம் வர்ஜனீயம் சதா புதை அவிரோதேன கர்த்தவ்யம் தர்மார்த்த காமசேவனம். அடுத்த பால துரோகிக்கிற கர்மங்கள் அறிவிருக்கிறவா ஒருபோதும் செய்யக்கூடாது. தர்ம அர்த்த காமங்கள் அப்படிங்கிற புருஷார்த்தங்களை தவறில்லாம அனுஷ்டிக்கணும். 16வது ஸ்லோகம். தர்ம அர்த்த காமங்களை கரெக்டா அனுஷ்டிச்சானா தர்மார்த்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். தஸ்மாத் த்வமபி கல்யாணி மதிம் தர்மே சதா குரு அபராதம் வினா தைத்யான் கஸ்மான் மாரயசேம்பிகே. அதனால மங்களஸ்வரூபிணியா இருக்கிறவளே எப்பவும் தர்ம விஷயங்களில மனசு வச்சுக்கோ. அதர்மம் செய்யாம இரு அம்பிகே. அபராதம் செய்யாத அசுரர்களை என்னத்துக்காக்கும் நீ இப்படி கொண்டு குவிச்சு அபராதத்தை பண்றாய். 17வது ஸ்லோகம். தயா தர்மோஸ்ய தேஹோஸ்தி சத்யே பிராணா பிரகீர்த்திதா தஸ்மாத் தயா ததா சத்யம் ரட்சணீயம் சதா புதை. கருணையாக்கும் இந்த சரீரத்தால நம்ம செய்ய வேண்டின தர்மம். சத்தியத்திலேயாக்கும் இந்த பிராணன் ஸ்திதி பண்ணுறது. அதனால புத்தி இருக்கிறவா கருணையும் சத்தியவும் சம்ரட்சிக்க வேண்டினவாளாக்கும். 18வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் அசிலோமன் அப்படிங்கிற அசுரன் தேவிட்ட சொல்லறதாக்கும். 2வது லைன் தேவி ரிப்ளை சொல்லறதாக்கும். 18வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் அசிலோமன் சொல்றான். காரணம் வத சுஸ்ரோணி தானவானாம் வதேதவா. அழகி இந்த அசுரர்களை கொல்லறதுக்கு என்னவாக்கும் காரணம் அப்படிங்கிறத சொல்லு. அதுக்கு தேவி பதில் சொல்றதாக்கும். 18வது ஸ்லோகத்திலேருந்து 2வது லைன்லேருந்து நம்ம பார்க்கறது. அதனால தேவி உவாஜா தேவ்யுவாஜா त्वया पृष्टं महाबाहो
किम् अर्थम् इह च आगदा त्वया पृष्टं महाबाहो किमर्थमिह जागदा நீ கேட்டியே, ஹே அசுரா, நான் என்னத்துக்காக்கும் இங்க வந்தேன் அப்படின்னு. அதுக்கான பதில நான் இப்ப முதல்ல சொல்லிட்டு உன்னோட சந்தேகங்களை எல்லாம் நான் பூர்த்தி பண்றேன். 19வது ஸ்லோகம். ததஹம் சம்பிரவக்ஷ்யாமி ஹனனேஜ பிரயோஜனம் விசராமி சதா தைத்ய சர்வலோகேஷு சர்வதா. நான் என்னத்துக்காக்கும் இங்க வந்தேன் அப்படிங்கிறத சொல்லுறேன். அசுரர்களை கொல்லறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் சொல்லுறேன். அசிலோமா, நான் சொல்றத கேளு. நான் சதா சர்வலோகங்களிலும் சஞ்சாரம் பண்றவளாக்கும். 20வது ஸ்லோகம். நியாய அந்நியாயௌ ச பூதானாம் பஷ்யந்தி சாட்சிரூபிணி. न्यायान्यायौ च भूतानां पश्यन्ति साक्षिरूपिणी न मे कदापि भोगेच्छा न लोभो न च वैरिता. सर्व உயிரினங்களோடும் தர்ம அதர்மங்களை சாட்சி ரூபத்துல ஆத்மாவாயிட்டு நின்னுண்டு பார்க்கறவளாக்கும் நான். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற விஷய சுகங்கள், ஆசைகள், வைரம், இதொன்னும் எனக்கு ஒருபோதும் உண்டாகாது.